அன்பு நேர்களே, நாம் காசா பத்தி தொடர்ச்சியாக பல தர வேண்டி இருக்கின்றது. காசாவுக்குள் குழந்தை இறப்புகள், காசா மீதான படையெடுப்பு, காசா மக்களுக்கு தேவையான உதவிகள் இன்னும் சரியாக போகவில்லை, பட்டணி சாவு, ஊடகங்கள் அழிப்பு, காசாவுக்குள் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, வருகின்ற செப்டம்பர் மாதம் பலஸ்தீன் ஒரு சுதந்திர நாடாக பிரகடனம் போன்ற பல வகையான தொடர்களை நாங்கள் தந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் ஊடகர்களைத்தான் டார்கெட் செய்யப்படுகின்ற அதற்கான காரணம் எதுவாக இருக்கும் என்று பார்க்கின்ற போது மிகப்பெரிய இன அழிப்பொன்றை துரிதகதியாக இந்த செப்டம்பர் மாதத்துக்குள் நெதன்யாகு செய்ய போகின்றார். வான்வழியாகவும் தரவழியாகவும் செய்ய போகின்றார். அந்த செய்திகள் உலக பரப்புக்குள் போகக்கூடாது. அந்த ஒரு நகர்வில் தான் ஊடகர்கள் பெருமளவு குறிவைக்கப்படுகின்றார்கள். வெளிநாட்டு பத்திரிகையாளர்களை காசாவிற்குள் அனுமதிக்காத இஸ்ரேல் உள்ளூர் செய்தியாளர்களை குறிவைத்து அக்டோபர் 7 போர் தொடங்கியிலிருந்து 237 பத்திரிகையாளர்களை கொண்டுள்ளது. பாருங்க, காசாவுக்குள்ள ஃபாரின் மீடியாக்காரங்க யாரையுமே போறதுக்கு உத்தரவில்லை. அந்த லோக்கலுக்குள்ள இதுவரைக்கும் இந்த 22 மாதத்துக்குள்ள 237 அல் ஜசீரா தான் அவ்வளவும் குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 2023 காசா அரசாங்க ஊடக அலுவலகத்தின்படி காசா மோதலில் குறைந்தது 186 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக பத்திரிகைகளை பாதுகாப்பதற்கான குழு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் வேண்டுமென்றே பத்திரிகைகளை குறிவைத்துக் கொள்கின்றது, ஆனால் அதை மறுக்கின்றது. எமது உலகளாவிய பார்வைகளுக்காக மத்திய கிழக்கில் நடக்கும் நிகழ்வுகளை கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் காசாவுக்கு இருந்து நிருபர்கள் 24 மணி நேரமும் நேரடியாக இந்த ஊடக கண்காணிப்பு மையம் ஒன்றுக்கு செய்திகளை அனுப்பி வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த வகையில் குழந்தை இறப்புகள் அதிகரித்து வருவதால் காசா தூய்மையான மற்றும் எளிமையான பட்டணி எதிர்கொள்ளுகின்ற UNHCR ஐநாவுக்கான மனித உரிமைகள் அமைப்பும் அறிவிக்கின்றது. அகதிகள் புனர்வாழ்வு மையமும் அறிவிக்கின்றது. இந்த செய்தி எட்டும் வரையும் இதுவரைக்கும் 385 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அதாவது காசாவுக்குள் இந்த உதவி தேடி நிற்பவர்கள் மாத்திரம் இந்த உதவிக்காக, அதாவது இந்த உணவுக்காக தான் இந்த மனுஷன் இந்த உணவு இந்த நிவாரண உதவி தேடி போவர்கள் தான் பெருமளவு சாவடிக்கப்பட்டீங்க. ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்ட பிறகு காசாவில் ஒரு சிவில் நிர்வாகம் நிறுவப்பட வேண்டும் என்றும் நெதன்யாகு சொல்கின்றார். இஸ்ரேலிய பிரதமர் தனது காசா நகர திட்டத்தை ஆதரித்து ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுடன் கூடுதல் உதவி நடவடிக்கைகள் குறித்து பேசுவதாகவும் வெளிநாட்டு நிருபர்களை காசாவுக்குள் அழைத்து வர இராணுவத்தை வழிகாட்டியதாக கூறுவதாகவும் அதாவது முற்றுமுழுதாக இப்ப நாங்க சொல்லிக்கிறோம் இல்ல, 70% நிலப்பரப்பு காசாவின் நிலப்பரப்பு IDF-இன் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. இன்னும் 30% நிலப்பரப்பு காசாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிற்பாடு உலகத்தின் அத்தனை ஊடகங்களையும் அந்த காசாவுக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் இருக்கின்றது. ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் ஒரு அவசர கூட்டத்தில் காசா கைப்பற்றுவது குறித்து விவாதித்தது. கீழே உள்ள செய்திகளின் பிரகாரம் நாங்கள் அதை தொடர்ந்து தரப்போன்றோம். கிரேக்கத்தில் நடந்த போராட்டங்களுக்கு திரும்பிய இன்று மாலை நாடு தழுவிய அளவில் 100க்கும் மேற்பட்ட போரை நிறுத்து பேரணிகள் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சீற்றத்தின் நாள் ஒற்றை தொடங்கி வைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்று மாலை நாடு தழுவிய அளவில் 100க்கும் மேற்பட்ட போரை நிறுத்து பேரணிகளை ஏதென்ஸில் கிரேக்கத்தில் நடத்துகின்றார்கள். தென்கிழக்கு அஜிலியன் கடலில் உள்ள தொலைதூர ஆஸ்திரேலியாவில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் உட்பட ஒரு வண்ணமயமான போராட்ட குழு சுதந்திர பலஸ்தீனம் இனப்படுகொலையை நிறுத்து எங்கள் பெயரில் அல்ல மற்றும் பலஸ்தீனத்துக்கு வெற்றி என்ற பதாதைகளை ஏந்தி மற்ற கார்ட்போர்டு எல்லாம் ஏந்தி செல்கிறார்கள் பெனார்கள் எல்லாம். காசா போர் தொடங்கியிலிருந்து கிரேக்கத்தில் காணப்பட்ட மிகப்பெரிய ஒருங்கிணைந்த எதிர்ப்பு அலையான இந்த வெகுஜன பேரணிகள் ஏதென்ஸ் டெல் அவீவ் உடன் அனுபவித்து வரும் நெருக்கமான உறவுகள் மீதான அதிகரித்து வரும் கோபத்தின் பின்னணியில் வந்துள்ளன.
ஒவ்வொரு மனித உரிமையும் வெளிப்படையாக மீறும் ஒரு நாட்டிற்கு எங்கள் அரசாங்கம் ஒரு குருட்டுத்தனமாக ஆதரவளிப்பதில் நாங்கள் வெறுப்படைகிறோம். நெருங்கிய உறவுகளை கொண்ட பிற நாடுகள் இஸ்ரேலை விமர்சித்துள்ளன, மேலும் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக உறுதியளித்துள்ளன. ஆனால் கிரீஸை அல்ல. அதனால் இன்றிரவு முழக்கம் எங்கள் பெயரில் இல்லை. நாங்கள் உடந்தையாக இருக்க விரும்பவில்லை. ஐநாவின் மனிதாபிமான அலுவலகம் ஒச்சா காசாவின் நிலைமையை பட்டணி என்று விவரிக்கிறது. ஐநாவின் மனிதாபிமான அலுவலகம் ஒச்சா 2023 அக்டோபரில் மோதல் தொடங்கியிலிருந்து 98 குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்திலிருந்து 37 குழந்தைகள் இறந்துள்ளதாக காசா அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். காசாவின் நிலைமை முழுமையான பட்டினியாக வளர்ந்துள்ளதாக ஓஷாவின் ஒருங்கிணைப்பு இயக்குநர் ரமேஷ் ராஜசிங்கம் கூறியிருக்கின்றார். ரோய் மற்றும் நடப் மேபில்ஸ்வெல் ஆகியோரின் சகோதரர்கள் கொல்லப்பட்ட அல்டைல்ஸ் லண்டனில் நடந்த பேரணியில் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் பணைய கைதிகள் அனைவரும் திரும்புவதற்கு முன்பு பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது ஹமாஸுக்கு ஒரு பரிசு என்று கூறுகின்றார்கள். இங்கிலாந்து அரசாங்கம் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் முன் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற எங்கள் வழக்கை தொடர்ந்து எங்கள் கேஸை வலியுறுத்துவதாக இந்த வாரம் நான் இங்கிலாந்து அரசாங்கத்துடன் ஒரு கூட்டத்தை சேர்ந்தேன் என்று ஒரு நெருக்கமான அதிகாரி தெரிவிக்கின்றார். நான் அரசாங்கத்திடம் சொன்னது போல் பணைய கைதிகள் அனைவரும் திரும்பாமல் அரசை அங்கீகரிப்பது எனது 2 சகோதரர்களின் கொலைக்கு ஹமாஸுக்கு ஒரு பரிசு என்று அவர் தெரிவிக்கின்றார். பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேலை அமெரிக்கா பாதுகாக்கிறது. காசா தொடர்பான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த வலைப்பதிவின் மேலே நாங்கள் தருகின்ற செய்திகளையும் இது அதிகமாக காட்டுகின்றோம். அசோசியேட்டட் பிரஸ் செய்தித்தாள்கள் அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாத்து அதன் பாதுகாப்புக்கு எது சிறந்தது என்பதை தீர்மானிக்க உரிமை உண்டு என்று கூறியது. காசாவில் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை அது பொய் என்று கூறுகிறது. கவுன்சிலில் அமெரிக்காவுக்கு வீட்டோ அதிகாரம் உள்ளது மற்றும் அங்கு முன்மொழியப்பட்ட நடவடிக்கைகளையும் அமெரிக்கா தடுக்கிறது. மற்ற கவுன்சில் உறுப்பினர்களும் ஐநா அதிகாரிகளும் எச்சரிக்கை விடுத்தனர். காசாவில் உள்ள மக்களுக்கு கூட்டு தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சீனா கூறியது. பகைமைகளை பொறுப்பற்ற முறையில் தீவிரப்படுத்துவது குறித்து ரஷ்யா எச்சரித்தது. இது இனி ஒரு பசி நெருக்கடி அல்ல, இது பட்டணி என்று ஐநாவின் மனிதாபிமான அலுவலகம் தெரிவித்தது. மனிதாபிமான நிலைமைகள் மிகவும் கொடூரமானவை. அதை விவரிக்க எங்களிடம் வெளிப்படையாக வார்த்தைகள் இல்லை என்று ரமேஷ் ராஜசிங்கம் தெரிவிக்கின்றார். பணைய கைதிகள் பேரணியில் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான இங்கிலாந்து முடிவை தலைமை ரபி விமர்சித்தார். பணைய கைதிகளை விடுவிக்க கோரி லண்டன் பேரணியில் இங்கிலாந்தின் தலைமை ரபி சர் மிர்விஸ் உரையாற்றினார். மேலும் அடுத்த மாதம் பலஸ்தீனம் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படும் என்று பிரதமர் ஹைர் ஸ்டார்மரின் அறிவிப்பை தாக்கினார். டவுனிங் தெருவில் உள்ள ஸ்டார்மரின் லண்டன் இல்லத்துக்கு அருகில் கூடியிருந்த கூட்டத்தினரிடம் உரையாற்றிய மிர்விஸ் கூறினார், எங்கள் அரசாங்கத்திடம் நாங்கள் திரும்புகிறோம். இஸ்ரேல் அரசை அழித்து உலகெங்கிலும் உள்ள யூதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் இஸ்ரேல் அரசை அழிக்கும் நோக்கத்துடன் உலகெங்கிலும் உள்ள யூதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு பலஸ்தீன அரசை நீங்கள் அங்கீகரித்திருந்தால் நீங்கள் எப்படி வாழ முடியும்? பணை கைதிகள் என்னும் காசாவில் சுரங்க பாதைகளில் சிக்கி தவிக்கும் நேரத்தில் எதிர்கட்சியிலும் இப்போது அரசாங்கத்திலும் உள்ள தொழிலாளர் கட்சி ஒரு மந்திரத்தை கொண்டுள்ளது. அவர்கள் தொடர்ந்து எங்கள் வார்த்தைகளால் எங்களை மதிப்பிடாதீர்கள், எங்கள் செயல்களால் எங்களை மதிப்பிடுங்கள் என்று கூறி வருகிறார்கள். மேலும் எமது அரசாங்கத்திற்கு நாங்கள் இப்போது பொறுப்பான நடவடிக்கைக்கான நேரம் இது என்று கூறுகிறோம் என்றும் அவர்கள் தாமதிக்க வேண்டாம் என்றும் கூறுகின்றார்கள். காசாவில் இஸ்ரேலிய படைகள் அல் ஜசீரா பத்திரிகையாளர் கொல்லப்பட்டதற்கு உலகெங்கிலும் சுமார் ஆயிரக்கணக்கான கண்டனங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான மற்றும் ஒரு அப்பட்டமான மற்றும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. போர் தொடங்கியிலிருந்து காசா மற்றும் அதன் மக்களின் அவல நிலையை துணிச்சலிடம் மிகப்பெரிய ஆவணப்படுத்தி அல் ஜசீரா மீடியாவுக்கும் நன்றி தெரிவிக்கப்படுகிறது. உலகத்தின் பல பாகங்களிலும் இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்களிலிருந்து ஊடகர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்றும்
மிக அதிகமான நாடுகளிலிருந்து கண்டனங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த கொடூரமான குற்றங்களை உண்மையில் மௌனமாக பார்த்திருக்க முடியாது என்று ஊடகத்துக்கான பல அமைப்புகள் கண்டனங்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றது. இதேவேளை ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பும் தலைவரான லாரிஜானி இன்று ஈராக்குக்கு சென்று லெபனானுக்கு செல்கின்றார். அதற்கென்பும் அவர் லெபனானில் தங்குவார். அங்கு அரசாங்கம் தெஹ்ரானில் நட்பு நாடான ஹெஸ்புல்லாவை நிராயுத பாணிகளாக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது என்று அரசு ஊடகங்கள் தெரிவித்த செய்தி தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் ஆதரவு பெற்ற துணை ராணுவ படையான ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்கும் லெபனான் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு தெஹ்ரான் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. லெபனானில் எங்கள் நிலைப்பாடுகள் ஏற்கனவே தெளிவாக உள்ளன. லெபனான் தேசிய ஒற்றுமை முக்கியமானது மற்றும் எல்லா சூழ்நிலைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். லெபனானில் சுதந்திரம் இன்னும் எங்களுக்கு முக்கியமானது. அதற்கு நாங்கள் பங்களிப்போம் என்று லாரிஜானி புறப்படுவதற்கு முன்பு தொலைக்காட்சி செய்தி ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார். ஜூலை மாதம் சர்வதேச சமூகத்தை அல் ஷரீஃபை பாதுகாக்க வலியுறுத்திய பத்திரிகைகளை பாதுகாப்பதற்கான குழு இஸ்ரேல் அரசுக்கு எதிரான தனது குற்றச்சாட்டுகளை ஆதரிக்க எந்த ஆதாரத்தையும் வழங்க தவறிவிட்டது என்றும் ஒரு அறிக்கை தெரிவிக்கின்றது. இதேவேளை ஐநா உறுப்பினர்களில் முக்கால்வாசி பேர் ஏற்கனவே பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளனர் அல்லது விரைவில் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரான்ஸ் பிரஸின் கணக்கெடுப்பு ஒன்று தெரிவிக்கின்றது. கணக்கெடுப்பின்படி 193 ஐநா உறுப்பு நாடுகளில் குறைந்தது 145 நாடுகள் பிரான்ஸ், கனடா, பிரிட்டன் மற்றும் மிக சமீபத்திய ஆஸ்திரேலியா உட்பட ஒரு பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க திட்டமிட்டு என்று தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆஸ்திரேலியா மற்றும் பலஸ்தீன நாடாக அங்கீகரிக்க பரிசீலிக்கும் ஐரோப்பிய நாடுகளை கடுமையாக சாடி இருக்கின்றார். அந்த நாடுகள் முயல் குழிக்குள் விழுகின்றன என்றும் அத்தகைய அங்கீகாரம் குறித்த விவாதம் வெட்கக்கேடானது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இது உண்மையில் வெட்கக்கேடானது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அது எங்கள் நிலைப்பாட்டை மாற்ற போவதில்லை என்று பெஞ்சமின் நெதன்யாகு இன்று தெரிவித்திருக்கின்றார். பலஸ்தீன அரசை ஆஸ்திரேலியா அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக நெதன்யாகு வெட்கக்கேடான அறிக்கைகளை முத்திரை குத்துகின்றன. நெதன்யாகு வெட்கக்கேடான அறிக்கைகள் முத்திரை குத்துகின்றது என்று ஒரு சிரிப்பான காணொலியாகவும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்கும் இடையிலான தளபாடங்களை கையாளும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒரு பிரிவும் இதை நக்கலாக நையாண்டியாகவும் தெரிவித்திருக்கின்றது. வான்பலி துளிகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், ஜெர்மனி, பென்குயம், இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் ஒத்துழைப்புடன் 131 உதவி தட்டுகள் விமானத்தில் இருந்து வீசப்பட்டன. காசாவின் பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை எளிதாக்குவதற்கான எங்கள் முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து விரிவுபடுத்துவோம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பல மாதங்களாக இஸ்ரேலிய முற்றுகையின் கீழ் காசாவிற்குள் அதிக உதவிகள் வந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. நேற்று ஐநாவின் மனிதாபிமான அலுவலகமான ஓச்சா 2023 அக்டோபரில் மோதல் தொடங்கியிலிருந்து காசாவில் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் 98 குழந்தைகள் இறந்துள்ளதாகவும் ஜூலை மாதத்திலிருந்து 37 குழந்தைகள் இறந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஓச்சாவின் ஒருங்கிணைப்பு இயக்குனர் ரமேஷ் ராஜசிங்கம் காசாவில் நிலைமை முழுமையான பட்டினியாக வளர்ந்துள்ளதாக கூறியிருக்கின்றார். இது இனி ஒரு பசி நெருக்கடி அல்ல, இது பட்டினி தூய்மையானது என்றும் எளிமையானது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் பாதுகாப்பு படை தாக்குதலை ஒப்புக்கொண்ட நிருபர் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பில் ஒரு பயங்கரவாத பிரிவின் தலைவராக பணியாற்றினார் என்று அப்பட்டமான பொய்களை இஸ்ரேல் கட்டவிழ்த்து விடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு உலக பரப்பில் இன்று முதல் இடம்பெற்று வருகின்றது. காசா போர் குறித்து முன்னணி செய்திக்கு அவர் குறிப்பிட்டதாகவும் இஸ்ரேல் கூற்றுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்றும் மனித உரிமை வழக்கறிஞர்களும் தெரிவிக்கின்றார்கள். இந்த மாதம் ஆஸ்திரேலியா ஒரு பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் கூறினார். பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் கனடா பலருடன் சேர்ந்து அவர்கள் எவ்வாறு செய்வார்கள் என்று சமிக்ஞை செய்தார். திங்களன்று நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு
ஆஸ்திரேலியாவின் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான முடிவு செப்டம்பரில் நடைபெறும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் சபையில் முறைப்படுத்தப்படும் என்றும் அல்பானிஸ் செய்தியாளரிடம் கூறினார். மத்திய கிழக்கில் வன்முறை சுழற்சியை உடைப்பதற்கும் காசாவில் மோதல், துன்பம் மற்றும் பட்டினியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இரு நாடுகள் தீர்வு என்பது மனித குலத்தின் சிறந்த நம்பிக்கையாகும் என்று அல்பானிஸ் கூறினார். அந்த உறுதிமொழிகளில் பலஸ்தீன் அரசாங்கத்தில் ஹமாஸுக்கு எந்த பங்கும் இல்லை, காசாவில் இராணுவ மயமாக்கல் மற்றும் தேர்தல்களை நடத்துதல் ஆகியவை அடங்கும் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் முன்னர் அறிவிக்கப்பட்டதை விட அதிகமான இராணுவ தாக்குதலை ஆதரித்தார். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதிகரித்து வரும் கண்டனங்களை எதிர்கொண்டு இஸ்ரேலுக்கு வேலையை முடித்து ஹமாஸின் தோல்வியை நிறைவு செய்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் பாதுகாப்பு அமைச்சரவை கடந்த வாரம் காசா நபருக்கான உத்தரவை வெளியிட்ட பின்பு அறிவித்திருக்கின்றார். இவைகள் காசா குறித்து மிக அதிகமான உலக பரப்பு வெளிவந்த ஏராளமான செய்திகள் இருந்தாலும் நிறைய செய்திகளை நீக்கிவிட்டு உங்களை அடையக்கூடிய செய்திகள் நாங்கள் பார்த்து தந்திருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.